who passing through the valley of Baca and make it a well, and the rain also passes that. மழையும் குளங்களை நிரப்பும். The rain fills the pools. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிரப்புதல் வேண்டுமானால் அதற்கு மழை அவசியம். In our life we need the fullness of that, it has to be filled. ஆண்டவருக்குள்ள ஒரு மனுஷன் பலன் கொள்ள வேண்டுமானால் ஆவியின் மழை அவசியம். If a man want to get the strength in the Lord, he need the rain of spirit. இருதயத்திலே செவ்வையான வழியை ஒரு மனிதன் கொள்ள வேண்டுமானால் ஆவியின் அபிஷேகத்தின் பின்மாறி ஒரு பெருமாறி மழை அவனுக்கு அவசியம். If a man want to need the good way of the Lord in his heart, he need a great rain of revival. அழுகையின் பள்ளத்தாக்கை அவன் கடந்து போக வேண்டுமானால் அவனுக்கு ஒரு சரியான மழை அவசியம். He need a right rain if he want to go through the valley of Baca. அழுகையின் பள்ளத்தாக்கு அதை கொஞ்ச நேரத்துல அவன் நீரூற்றாக மாற்றுகிறான். Within a little time he makes it a well, the valley of Baca. சாக்கடை தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், கொஞ்ச நேரத்துல பயங்கரமான மழை வந்துருச்சுன்னா அது என்ன தண்ணியா மாறிடும்? அந்த இடமெல்லாம் நல்ல தண்ணியா மாறிடும். The drainage will be going, if there is a great rain, the drainage even will become a good water. உன்னுடைய வாழ்க்கையில உள்ள அழுகை எல்லாம் மாறணும்னு சொன்னா அது நீரூற்றா மாறணும்னா ஒரு நல்ல மழை நமக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட வேண்டியிருக்கு. All the tears of your life has to be changed, and it should be the valley of Baca has to change, mean there should be a great rain has to come from இந்த மாலை வேளையில இந்த காலை வேளையில अनेகர் அழுகையின் பள்ளத்தாக்கில் இருப்பதை ஆவியானவர் உணர்கிறார். The spirit of God is also perceiving many here in the valley of Baca today morning. சின்ன காரியம்னா கூட ஜனங்கள் உடனே கண்கலங்கி விடுகிறார்கள். Even for a small matter the people are shedding tears. ஒரு சின்ன ஒரு வார்த்தையை கூட அவங்களால பேர் பண்ண முடியல. They cannot even bear a small word. மற்ற தங்களுடைய துக்கங்களை மற்றவங்கள்ட்ட அவங்களுக்கு ஷேர் பண்ண முடியல. They cannot share their sorrows with others. ஒரு சின்ன பிரச்சனைனாலும் உடனே அவங்களுடைய இருதயம் நொறுங்கி போய் விடுது. Even a small matter their hearts are broken and bruised. பயங்கரமா அழுதுருவாங்க. They will just cry more. அழுது அவங்களை விசாரிச்சு பார்த்தா கடைசில ஒரு சின்ன மேட்டரா தான் இருக்கும். If they, after they cry, we enquire them, there will be a small matter. உங்கள் எத்தனை பேர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடந்திருக்கிறீர்கள்? How many of you have passed through the valley of Baca? அழுகையிலேயே நின்று கொண்டிருக்க கூடாது. நீங்கள் அதை உருவ கடந்து நீரூற்றா மாத்தணும்னா ஒரு பெரிய மழை பொழியும். We need a great rain. You should not stand on the valley of Baca and you got to pass through it and make it a well. அழுகிய வாழ்க்கையாக நீங்கள் அமைத்து விட கூடாது. You should not make your life as a great rain. எனக்கோ நடந்த ஒரு சம்பவத்தை நினைச்சு அழுதுட்டே இருக்க கூடாது. You should not go on cry because of the incident which happened. எனக்கோ அந்த ஒரு இழப்பை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்க கூடாது. You should not go on thinking about the loss which happened on the old day. சின்ன நஷ்டத்தை நீங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு நஷ்டத்தை யோசிச்சிட்டே இருக்க கூடாது. You should not go on thinking about the loss before so many days. எப்பமோ யாரோ மரிச்சு போயிருப்பாங்க அதையே நினைச்சு அழுதுட்டே இருக்க கூடாது. You should not go on cry because somebody is dead before some days. மனிதன் என்றால் அவனுக்கு நினைவுகள் உண்டு. If there is a man, he is having some remembrance. அதனால தான் அவனுக்கு மனுஷன்னு பேரு. So that he is called as man. நினைவுகள் வரும், அதை ஜெயிப்பவன் கிறிஸ்தவன். He will be going on with the remembrance, one who overcomes as a Christian. அதையே நினைச்சு காலத்துக்கு நீங்க அழுதுட்டே இருக்க கூடாது. For the whole period you should go on, shouldn't go on think and cry. தாவீது அந்த குழந்தைக்காக அழுதான். David was crying for that child. தன்னுடைய ஆஸ்திகள் இழந்து போனதுக்காக அழுதான். He also lost because he has lost all his wealth. அந்த குழந்தை மரிச்சு போயிடுச்சுன பிறகு முகத்தை கழுவி எழும்பி உட்கார்ந்தான். After the child was crying, he washed his face and sat. பலனில்லாமல் போக மட்டும் அழுத மனுஷன் கொஞ்ச நேரத்துல போய் கர்த்தருடைய சமூகத்துல இருந்து அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கிறான். A man who cried still he get no more strength to cry. He went and asked in the presence of God, what I have to do next. உங்களுடைய துக்கம் மாற ஒரு மழை அவசியம். You need a great rain so that the sorrow should be changed. உங்களுடைய வேதனை மாறணும்னா ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய மழை பொழிய வேண்டும். If your agony has to change, there should be a great rain of spiritual has to come. எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் ஆசீர்வாதமான மழை அனுப்புவேன்னு சொல்றார். The Lord says in Ezekiel, I will send the showers of blessing. ஏன்? Why? அந்த ஜனங்களுடைய தரித்திரத்தை மாற்ற முடியாது. To change the poverty of the people. அவங்க தேசத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே துஷ்ட மிருகங்கள். If you see in the land there are evil beasts. ஒருத்தனுக்கும் சுகம் கிடையாது. Nobody has no prosperity. எசேக்கியேல் 34 அதிகாரம் 25 26 வசனங்களை பார்க்கும் பொழுது when we read in Ezekiel 34 chapter verses 25 and 26, ஆண்டவர் சொல்றார் நான் என் ஜனத்தோடு ஒரு சமாதானமான ஒரு உடன்படிக்கை பண்ணுவேன். The Lord says I will make a covenant of peace with my people. அவர்களுடைய தேசத்தில் இருக்க துஷ்ட மிருகங்களை ஒழித்து விடுவேன். I will cast away and make the evil beasts to cease from the land. அவர்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன். I will make them to dwell safely. அதுக்கு நான் என்ன செய்வேன்? What I will do for that? அதற்காக நான் ஒரு ஆசீர்வாதமான மழையை அனுப்புவேன். I will send a shower of blessing for that. சாபங்கள் நீங்க வாழ்க்கையில் வேதனை துக்கங்கள் மாற ஒரு அபிஷேகத்தின் மழை அவசியம். We need a rain of anointing to change all the curse and the tears and agony.
ஒன்று ஆசீர்வாதமான மழை, One is a showers of blessing. இரண்டாவது ஏற்ற காலத்துல மழை, Secondly, rain during the due time. மூன்றாவது சம்பூர்ணமான மழை. Thirdly, the plenteous rain. நீங்க இந்த உலகத்துல பலவிதமான மழையை பார்த்திருக்கலாம். In the world, you might have seen so many rains. சில நேரங்கள்ல குற்றாலத்துக்காக இங்க சாரல் அடிக்கும், Sometimes there will be drizzling for the Kuttalam சில season. நேரத்துல நல்ல மழை பெய்யும், Sometimes there will be heavy rain. சில நேரங்கள்ல நல்ல மழை பெய்யற போல ஒரு தோற்றம் உண்டாகும், ரொம்ப இருட்டிட்டு இருக்கும், காத்தடிக்கும், பயங்கரமா பெய்யற மாதிரி இருக்கும், பட்டு நின்றும். But sometimes the sky will be appear like a great rain is going to come, but there will be wind, everything, no rain will be. மழையினுடைய மூன்று தன்மை, ஒன்று ஏற்ற காலத்துல பெய்யற மழை, இரண்டாவது ஆசீர்வாதமான மழை, மூன்றாவது சம்பூர்ணமான மழை. The nature of the rain, the due time there is a rain, and next one the rain during the plenteous rain. மூன்று ஏற்ற காலத்துல மழை பெய்வது, The time at the time of the season there is a rain, சம்பூர்ணமான ஒரு நிறைவான ஒரு மழை, there is a plenteous rain, அடுத்து ஆசீர்வாதமான ஒரு மழை. showers of blessing. சங்கீதம் 68:9 சம்பூர்ணமான மழையை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். சம்பூர்ணமான மழையை தேவரீர் நீர் பொழிய பண்ணினீர். Lord, you made to shower the plenteous rain. இன்னைக்கு எத்தனை பேருக்கு சம்பூர்ணமான ஒரு மழை அனுபவம் இருக்கிறது? Today how many of you are having the experience of plenteous rain? நல்ல ஒரு சம்பூர்ணமான 68ஆம் சங்கீதம் இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்க, 9ஆம் வசனம். சம்பூர்ணமான ஒரு மழையை தேவன் அனுப்புகிறார். The Lord is sending plentiful rain. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த சம்பூர்ணம் இருக்கிறது? Today how many of you are having this plentiful? தேவனுடைய நிறைவு ஒரு மனிதனுடைய வாழ்வில் இருந்தாதான் எல்லா குறைவும் ஒளிந்து போகும். If the fullness of the Lord is found in a man's life, all the lackness should be washed away. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். So only the scripture says, when all the fullness come, all the lackness will run away. தேவன் எப்பொழுதுமே ஒரு நிறைவுள்ளவராகவே வெளிப்படுகிறார். God is always a God appears as a full. அடுத்து ஆசீர்வாதமான ஒரு மழை. And next there is a showers of blessing. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். The children of God should be always a blessed people. நீ ஒரு காரியத்துல தலையிட்டனா அது ஆசீர்வதிக்கப்படணும். If you also put your head in a matter, it should be a blessed one. நீ ஒரு இடத்துல பங்கெடுத்தினா அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படணும். If you take part in a place, it should be a place of blessing. யோசேப்பு அந்த போத்திபாருடைய வீட்ல தங்கி இருந்தான். Joseph was dwelling in the house of Potiphar. அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாம். That house was blessed. வேதம் சொல்லுகிறது, யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தினுடைய வீட்டை தேவன் ஆசீர்வதித்தார். And the scripture says, because of Joseph, God blessed the house of the Egyptian. நீ போனினா அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படணும். If you go to a place, that place should be blessed. நீ எந்த இடத்துல போறியோ அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படணும். Wherever the place you go, that place should be blessed. நீ என்ன செஞ்சாலும் ஆசீர்வதிக்கப்படணும். Whatever you do, it has to be blessed. இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். This is the promise of God. அதனால தான் ஆபிரகாம் அழைச்ச உடனே அவன்கிட்ட சொன்ன வார்த்தை, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். So that when Abraham was called, God said, you shall be a blessed. தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தை, நீ விசுவாசி இல்ல, நீ விசுவாசத்தின் தகப்பன், அப்படினால நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். And the Lord said, you are the father of the faith, you shall be blessed. உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழையை நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள். Have you enjoyed or experienced a plentiful rain in your life? ஆசீர்வாதமான மழை, The showers of blessing in your life. ஆசீர்வாதமான மழை உன்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னு சொன்னா நீ என்ன செஞ்சாலும் ஆசீர்வதிக்கப்படும். Whatever you may do, it shall be a blessed one if you are having the showers of blessing in you. ஒரு சிலர் சொல்றாங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னால நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தேன், ரொம்ப பிளஸிங்கா இருந்தேன், ஆனா இப்போ எனக்கு அப்படிலாம் இல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மென்ட் கொடுக்கறாங்க. Some people are giving the statement, before some days earlier I was as a blessing, but nowadays I don't have any. அந்த ஆசீர்வாதத்தை உன்னால தக்க வைக்க முடியலன்னு நீ புரிஞ்சுக்கொள்ள You வேண்டும். got to understand, you cannot keep that blessing. அடுத்து ஏற்ற காலத்துல பெய்யற மழை. And next the rain during the due season. ஆண்டவர் ஆரம்பத்துல இந்த சீசன் அப்படிங்கிற தன்மையை உண்டாக்கும் பொழுது கரெக்ட்டா அந்தந்த டயத்துல தான் மழை பெய்யும். When the Lord the beginning, when he created the season, particular season only the rain used to come. அதனால தான் இப்ப நம்ம பருவமழைன்னு சொல்றோமே. So then we say the seasonal rain or the monsoon. இப்போ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. Nowadays there is no monsoon or seasonal rain. பயங்கர வெயில் அடிக்கிற நேரத்துல சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு. During the very hot season there will be a great heavy rain. இப்போ climate மாறிடுச்சு. Now the climate has changed. இது கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள். This is the sign of the last days. ஆனா ஆண்டவர் சொல்றார், ஏற்ற காலத்துல மழை பெய்யும். The Lord said there will be rain during the due season. அவங்களுக்கு கரெக்ட்டா விதைக்கிற நேரத்துக்கு மழை பெய்யும். At the time of their sowing there will be rain. அவங்க உழணும் அப்படி நினைச்சாங்கன்னா மழை பெய்யும், அவங்க உழுதுருவாங்க. அந்த சீசன் கரெக்ட்டா அந்த மழை பெஞ்ச உடனே அவங்க உழுதுருவாங்க. When they want to plow, at the particular time there will be rain, they will plow that. அதுக்கு பிறகு விதைச்சிட்ட பிறகு முளைக்கிறதுக்காக காத்திருப்பாங்க. கரெக்ட்டா என்ன செய்யும்? மழை பெய்யும், விதை முளைச்சிடும். After the sowing there will be rain, then it will sprout out. தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல மாதம் மும்மாரி பெய்ஞ்சுதான். In Tamil Nadu there will be 3 times of rain in the earlier days. அப்படிதானே?
அப்படிதானே? Isn't it? ராஜா வந்து கேட்பாரு, அமைச்சரே மாதம் மும்மாரி மழை பெஞ்சான். ஏன்னா இவன் வெளியே வர மாட்டான். இவன் வந்து அமைச்சர்கிட்ட கேட்பான், மாதம் மும்மாரி பெஞ்சிச்சு. The king used to ask the minister whether the 3 times of rain had come or not. எப்படி யோசிச்சு பாருங்களேன். You just think about it. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த ஏற்ற காலத்துல உள்ள மழை பெய்யவில்லை. In many of the life and the rain of the due season has not yet come. கரெக்ட் டைத்துல இப்ப மழை எல்லாம் கிடையாது. In the right time there is no rain. ஏற்ற காலத்தில் உன் வாழ்க்கையில் மழை பெய்தால் நீ ஒரு நிறைவை சரியான நேரத்துல பெற்று In விடுவாய். the due time if you get a time rain you will be getting the fullness in you. இன்னைக்கு கர்த்தர் மழையை அனுப்புகிறார். Today the Lord is sending the rain. ஆனா உனக்குள்ள என்ன முளைக்குதுன்னு நீ பார்த்தியா? Have you seen what it is sprout in you? உன்னுடைய வாழ்க்கையில என்ன முளைத்திருக்கிறது? What has sprout in your life? எபிரேயர் 6 அதிகாரம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது In Hebrews 6:6 7 வசனமும் 8 வசனமும் நீங்க படிச்சீங்கன்னா அடிக்கடி மழை பெய்யுது, அதை குடிச்சிக்கிட்டே இருக்கிறது. ஒரு சில நிலங்கள் நல்ல விளைச்சலை கொடுத்துருது. 8 வசனத்துல சிலது முள் செடியை பிறப்பித்து விடுகிறது. Some lands are drinking the rain which comes often and gives a proper herb to the husbandman. Other land which brought only the thorns. இன்னைக்கு எத்தனை பேர் உங்களுக்குள்ள அடிக்கடி பெய்யற மழையில நீங்க என்ன பலனை கொடுக்கிறீர்கள்? What kind of fruit or reward are you giving and those who are giving often getting the rain? இன்றைக்கு நம்ம இந்த மழையை குறித்து நாம் பார்க்கலாம். Today let us see about the rain. சரியான ஒரு மழை பெய்தால்தான் நம்முடைய சபை பரலோகத்துக்கு போய் சேரும். If there is a correct rain and a proper rain, our church will go unto heaven. சரியான ஒரு மழை பெய்தாதான் பேழை உயர முடியும். If there is a correct rain, the ark has to be raised up. நோவா ஒரு பெரிய பேழையை செய்தான். Noah did a great ark. பேழை சபையை காண்பிக்கிறது. The ark shows the church. அந்த பேழை எல்லாம் செய்து முடிச்சு கீழ எல்லாம் பூசி எல்லாம் ரெடி பண்ணிட்டான். After he made all the ark and pitched the slime everywhere. பட் இப்ப இந்த பேழை என்ன செய்யணும்? What the ark has to do? அங்கே இருந்தா அது கட்டி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? If there is in the place where it is built, is there any use? மழை பெய்யலன்னு சொன்னா நியாய தீர்ப்பு உண்டாகாது. If there is no rain, there will be no judgment. மழை பெய்யலன்னா தீர்க்கதரிசனம் நிறைவேறாது. If there is no rain, the prophecy will not be fulfilled. மழை பெய்யலன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு செய்த பேழையில பிரயோஜனமே இல்ல. If there is no rain, there is no use of making the ark with a great labor after. அப்ப பேழை உயரணும்னா வானத்தின் மதகுகளை கர்த்தர் திறக்க வேண்டும். The Lord has to open the windows of the heaven so that the ark has to raise up. பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்க வேண்டும். The fountains of the deep should be open. ஒரு நல்ல ஒரு அபிஷேகம் உண்டாகணும். நம்முடைய உள்ளத்துல ஒரு நல்ல ஒரு விசுவாசம் உண்டாகணும். There should be a good anointing has to come down as well as a good faith has to come in our heart. விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொல்லி இருக்கு. Believer out of his belly shall flow rivers of living water. விசுவாசமும் அபிஷேகமும் இணையும் பொழுதுதான் சபை பரிசுத்தமாகி மேலே போகும். When the faith and the anointing join together, the church will attain the holiness and go up. தேவன் பரலோகத்திலிருந்து அபிஷேகத்தை அனுப்புவார். The Lord will send the anointing from the heaven. நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு விசுவாசம் உண்டாயிருக்கும். We will get a good faith in us. அபிஷேகம் விசுவாசமும் இணையும் பொழுதுதான் ஒருவன் அவன் மறுரூபப்படுகிறான். When a man is attained the transformation, when the anointing and the faith join together. ஆதியாகமம் 7 அதிகாரம் 17 18 வசனங்களை பார்க்கும் பொழுது When we read in Genesis 7th chapter, அங்கே நான் பார்க்க 17 18 என்ன நீங்க சொல்றீங்க இன்னைக்கு? ஆதியாகமம் 7 அதிகாரம் 17 18 வசனங்களை நான் பார்க்கும் பொழுது Genesis 7:17 and 18 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What it is said there? அந்த பேழை உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. It is said about the experience as rise the சபை உயர்த்தப்பட சபை மகிமையிலே கொண்டு போய் கிறிஸ்துவின் வருகையிலே நிற்கணும்னு சொன்னா ஒரு சரியான மழை பெய்தால் தான் அது மேலே போய். If there is a correct rain comes, the church has to be raised up and go up. இன்னைக்கு अनेகருடைய வாழ்க்கையில அபிஷேகம் என்கிற மழையே இல்லை. In many of the life today there is no the anointing the rain. அப்படிதானே? Isn't it? நீங்க ஞானசானம் பத்தி எத்தனை வருஷம் ஆயிச்சு? After getting the baptism how many years have passed? அபிஷேகம் பத்தி எத்தனை வருஷம் ஆயிச்சு நீங்களால சொல்ல முடியுமா? Can you say how many years have passed after getting the anointing? ஒரு சிலர் தான் ஞானசானம் பெற்ற உடனே அபிஷேகம் பண்றாங்க. மற்றவங்க எல்லாம் அந்த அபிஷேகத்தை அப்படியே விட்டுறாங்க. Some people are soon after the baptism they are receiving the anointing, some people just they leave it. அபிஷேகத்துடைய அந்த மழையினுடைய 7 தன்மைகளை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லுகிறேன். I would like to say about the 7 aspects of the anointing of the rain. இது வந்தாதான் பேழை மேலே போக முடியும். If this has to come then only the ark will go up. ஒவ்வொரு ஸ்டெப்பான அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to tell you the experience of step by step experience. ஆனா சிலருடைய வாழ்க்கையில மழையே பெய்ய மாட்டேங்குது. In somebody's life there is no rain at all. அபிஷேகமே இல்ல. There is no anointing in their life. அவன் கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்தாலும் அவனுக்கு ஒரு மில்லி அளவுல கூட மழை என்ன செய்யறது இல்ல. If they come and sit in the meeting also there is no rain at least a milliliter. அவனும் எதிர்பார்க்கறான், ஊழியக்காரங்களும் எதிர்பார்க்கறாங்க எப்படியாவது மழை பெஞ்சிருமான்னு. Even he is also expecting and the servants of God they are expecting whether the rain will come or anointing will come. பேப்பர்ல படிச்சீங்கன்னா மழை அளவு சொல்லிருப்பான். In the paper they will be giving the measurement of the rain. சிவகாசி சபையிலே பொழியப்பட்ட ஆவிக்குரிய மழையின் அளவு என்ன? What is the measure of the anointing of the rain which is showered in the Sivagasi church? உங்க மேல இறங்கின அபிஷேகத்தினுடைய தன்மை எப்படி? What is the nature of the anointing which came down upon
upon you. வருஷக்கணக்கா நீ இந்த சர்ச்சில் வந்துட்டு இருக்கியே, அபிஷேகமே இல்லாம வந்துட்டு போறியே, உனக்கு அதை பத்தி யோசனை இல்லையோ? For years you are coming to the church without any anointing and coming and going. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். Unless a man born of water and spirit, he will not enter into the kingdom of heaven. ஏன் அபிஷேகம் கிடைக்கிறதில்லை? Why we do not get the anointing? இல்லாவிட்டால் ஏன் மழை பொழிவதில்லை? Why the rain is not showering? பல காரணங்கள் இருக்கு. சும்மா உங்களுடைய சிந்தனைக்கு 2 பாயிண்ட் சொல்றேன். There are so many reasons for your thought sake. I want to tell 2 reasons. எரேமியா 3ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை பார்க்கும் பொழுது Jeremiah 3rd chapter, when we read 2, 3, 4 verses, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what did it say? சோர ஸ்திரீ நெற்றி இருந்தா மழை பெய்யாது. If you are having the forehead of the harlot, there will be no rain. அக்கிரமம் பெருகி போனால் மழை பெய்யாது. If there is iniquity is more, there will be no rain. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்தினுடைய கொடூரமான தாக்குதல் தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப வருமானால் அபிஷேகம் இறங்காது. If there is an attack of the sin in your life cruelly, again and again you are getting, you will not get any rain. சகரியா 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we read Zechariah 14:17, அங்கே தேவனுடைய சமூகத்துக்கு ஜனங்கள் வராதபடினால் அவர்கள் மேல் மழை வருஷிக்க பண்ணுவதில்லை என்று it சொல்லப்பட்டிருக்கிறது. is said about because the people they did not come to the presence of God, the rain will not be showered upon them. தேவ சமூகத்துக்கு நீ வரலன்னா உனக்கு எப்படி அபிஷேகம் கிடைக்கும்? If you don't come to the presence of God, how do you get the anointing? சோரஸ்திரியின் நெற்றியும் தேவ சமூகமும் உன்னுடைய வாழ்க்கையில இல்ல. சோரஸ்திரி நெற்றி இருக்கும்போது மழை பெய்யாது, தேவ சமூகம் உன்னுடைய வாழ்க்கையில இல்லன்னா மழை பெய்யாது. If you are having the forehead of the harlot, you will not get any rain. If you don't come to the presence of God, you will not get any rain. சரி, அப்ப எப்பதான் மழை பெய்யும்? Then when will you get a rain? தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு பாரு, நல்ல ஒரு அபிஷேகம் கிடைக்கும். If you start obeying the word of God, you will be getting a good anointing. உபாகமம் 28:12 கர்த்தர் சொல்றார், நான் மழையை வருஷிக்க பண்ணுவேன். In Deuteronomy 28:12, the Lord says, I'll shower the rain. தேவன் உனக்கு ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை தருவார். The Lord will give you a good anointing. அது சரியான ஒரு அபிஷேகமா இருக்கும். It may be the right anointing to you. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாரு, ஆசீர்வாதம் ஒரு மழையாக உன் மேல் வந்து If இறங்கும். you obey the word of God, the blessing will be like a rain shower upon you. உபாகமம் 11, 13, 14 வசனங்களை பார்க்கும் பொழுது, When we read in Deuteronomy 11th chapter verses 13 and 14, அங்க பார்க்கும் பொழுது நீ சரியான விதத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் உன் மேல் மழையை வருஷிக்கப்படுவார். in a right manner, if you obey the word of God, the Lord will shower the rain upon you. அப்படினால நம்முடைய வாழ்க்கையில இந்த மழையின் தன்மை இருக்கிறதா? So do we have the nature of the rain in our life? நீங்க பேப்பர்ல படிச்சிருக்கலாமே, அங்க சில இடத்துல எல்லாம் பயங்கரமா மழை பெஞ்சது. You might have read in the newspaper, in some places there is heavy rain. நீங்களும் வயதுல முதிர்ந்தவர்கள் தான், நீங்களும் பல விதமான மழையை பூமியில பார்த்திருப்பீங்களே. There are also grown up people, you might have seen various rain in the earth. பல விதங்கள்ல மழைகளை நீங்க சிவகாசியில கூட பார்த்திருக்கலாம். Even in the Sivagasi, you might have seen various kinds of rain. இந்த போஸ்ட் ஆபீஸ்லாம் உள்ள தண்ணி போன அளவுல என்ன செஞ்சது, மழை பெஞ்ச காலங்கள் இருக்கு. In the period, even the post office also drawn inside the water. பயங்கரமான மழைகள் எல்லாம் நீங்க You பார்த்திருக்கலாம். might have seen the very heavy and great rains. நான் அப்படி சில மழை பெய்யுற நேரத்துல பார்த்திருக்கேன். I have seen some great heavy rain. நான் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சேன், அது மீனவர் ஏரியா, அது வந்து பேக் வாட்டர்ஸ் ஏரியா. In the fisherman area, it was near the backwater. I was doing my ministry. நம்ம விசுவாசிகள் எல்லாம் போட்டை பேத்தம் ஓட்டியே கட்டி வச்சிருப்பாங்க. Our people, believers people will be having the boat tied near their faith home. அவ்வளவு தூரம் தண்ணி வரும். That much level the water used to come. கடல்ல வந்து ஒரு டைம் தண்ணி உள்ள போகும், ஒரு ட்ரிப் தண்ணி வெளியே வரும். One time the water will come out from the sea, sometime it will go inside. அது அந்த டயத்துக்கு கரெக்ட், அந்த டைம் சொன்ன மாதிரி ஆண்டவர் வச்சிருப்பார். கரெக்டா அந்த நேரத்துல தண்ணி ஃபுல்லா உள்ள நிரம்பும், அந்த பேக் வாட்டர்ஸ் ஃபுல்லா ஏறிட்டே இருக்கும், திரும்ப ஒரு டைம் வரும் உள்ள போய். But the particular time the water will be just go up in the backwater and then again it will go down. ஒரு நாள் மழை பெய்ய ஆரம்பிச்சது. One day there was a rain. மழை பெய்ய ஆரம்பித்தது. It was started raining. பெஞ்சிட்டே இருந்துச்சு, புயல் அடிக்கிற கண்டிஷனுக்கு It வந்துருச்சு. was continuously there was rain as if it was going to be storm. பெஞ்சு கடைசில பாத்தீங்கன்னா தண்ணி ஏறி ஃபெய்த்தம்ல வந்துருச்சு, உள்ள வந்துருச்சு. Slowly after the heavy rain the water came inside the faith home. அதுக்கு பிறகு ஹால் நிரம்புது, அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சு. After the hall is also full and it came inside the house. கரண்ட் கிடையாது. There was no current. பயங்கரமான காற்று. It was heavy wind also. தண்ணீரோட லெவல் கூடிட்டே வருது. The level of the water was rising and rising. கடல் கொந்தளிப்புலால. Because of the wrath of the sea. மழை பேய் மழை மாதிரி பெய்யுது. The rain was like heavy and great rain. சிஸ்டர்ஸ் ரூம்ல இருக்கிற பெட்டி எல்லாம் ஏ ரூம்ல கொண்டு வந்து வைக்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. All the boxes of the sisters room they brought my room. அந்த அளவு மழை பெஞ்சது. In such a level there was a heavy and great rain. பைபிள்ல நான் இப்போ ஒரு 7 மழையின் தன்மையை சொல்றேன். I want to tell you about the 7 aspects of the rain from the Bible. நீங்களும் அப்படிப்பட்ட மழைகளை எழுத்தின் பிரகாரமா பார்த்திருக்கலாம், ஆனா ஆவியில நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. Literally you might have seen such kind of rain, but spiritually have you seen or not I don't know. நீங்க இந்த மழையின் தன்மையை நாம பெறும் பொழுதுதான்
நமக்குள்ள ஒரு நிறைவு உண்டாகும். When you get the experience of this rain, we will be attaining the fullness. முதலாவது இந்த மழைன்னு சொன்னா சும்மா அந்த தூறல் வந்துட்டு போறதெல்லாம் மழை கிடையாது. First of all, when we say about the drizzling, is not a rain at all. அது மேகத்துல இருந்து இங்க நேரா பெய்யல, அங்க எங்கேயோ ஒரு சீசனுக்காக இங்க லேசா அப்படி போகுது. Because of the season in somewhere else, the drizzling comes here and go. எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஃபர்ஸ்ட் ஒரு மழை பெய்கிறது. In Ezra 10:9, there is a rain first. அந்த மழையினுடைய பெயர் அடைமழை. It is said about a continuous heavy rain. அந்த அடைமழையினால ஜனங்கள் நடுங்கி கொண்டிருந்தார்கள். Because of the continuous heavy rain, the people were shivering and trembling. சரியான மழை பெஞ்சு அடைச்சு கண்டினியூவா பெஞ்சிட்டே இருக்கு. Continuously there was a heavy and great rain. பவுல் பிரயாணம் போய் கொண்டிருந்த பொழுது, When Paul was going in a voyage, 14 நாள் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. for 40 days there was heavy rain. சூரியனோ சந்திரனோ நாங்கள் என்ன செய்யவில்லை, பார்க்கவே. We had not seen the sun or the moon. கப்பல் உடைஞ்சு போற அளவுல பெஞ்சிட்டே இருந்துச்சு. As if the ship is going to broken, there was heavy rain. நீங்க அப்படி அடைமழையை பார்த்திருக்கீங்களா? Have you seen the continuous heavy rain in your life? 10 நாள் 20 நாள் கண்டினியூவா மழை பெய்யுது. 10 or 20 days continuously there is rain. அப்படிலாம் சில இடத்துல பயங்கரமா பெஞ்சுதான் தேசமே மூழ்கி போற மாதிரி போயிடுது. In such a level, some countries they are having the continuous rain, even the whole land will be drowned. நான் காலையில சொன்னேன், Early morning I said, ஒரு இடத்துல ஒரு கேர்ள் வேலை முடிச்சு வீட்டுக்கு வர்றா. in one place one girl after her work she wanted to come home. நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்குது. There was a heavy rain started showering. ஒரு குறிக்கப்பட்ட இடத்தை தாண்டி அவளால போக முடியல. After the particular place she couldn't cross over. தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல போய் தங்கிறா. Because she went and dwelt with a known friend of her. மழை விடவே இல்ல. The rain did not stop at all. கண்டினியூவா 4-5 நாள் பெஞ்சிட்டே இருக்கு. Continuously the rain was going on showering for 4 or 5 days. வேலைக்கும் போக முடியல, இந்த விட்டு வெளிய வர முடியல, சொந்த வீட்டுக்கும் போக முடியல. She cannot go to house or job or to her own house. ஆனாலும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை, அப்பா சரி மழை தான பெய்யுது அப்படினு அசால்ட்டா இருந்துட்டா. And she was so assault because only there is rain. மழையெல்லாம் நின்னு ஒரு 7-8 நாள் கழிச்சு அவ தன்னுடைய வீட்டுக்கு போக பிரயாணப்பட்டு போனாள். After 7 or 8 days when the rain stopped, she wanted to go home. அவளுக்கு தெரியும் தான் இருக்கிற இடம் ஒரு தாழ்வான இடம்னு சொல்லி. And she knew that the place where she dwelt was a low place. ஆனா ஒரு நம்பிக்கை அவளுக்கு, அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம் அப்படினா நம்ம வீடு எங்க இருக்கு, 2வது ஃப்ளோர் 3rd ஃப்ளோர், அதெல்லாம் பிரச்சனை இல்லன்னு நினைச்சு. Because she thought there will be no problem because they are dwelling in an apartment house. இவ போய் பார்த்தா அபார்ட்மெண்ட்டுக்கு உச்சில நிக்குதான் தண்ணி. When she went and saw that water was standing on at the peak of the apartment. நீங்க பேப்பர்ல படிச்சிருக்கலாம், அந்த அளவு மழை பெஞ்சு அந்த இடம் முழுவதுமே நிரப்பிடுச்சு. In such a level there was a heavy rain and filled all the places. அடைமழை ஆவிக்குரிய ஜீவியத்துல பாவ உணர்வை, ஒரு நடுக்கத்தை உண்டு பண்ணும். The continuous rain will bring the troubling of the sin. அந்த வசனத்துல அந்த பாட்டு மட்டும் வாசிங்க. அந்த காரியத்தினாலும் அடைமழையினாலும் அவர்கள் என்ன செய்திருந்தார்கள், நடுங்கிக் கொண்டார்கள். Because of that reason and due to the heavy continuous rain, the people will be trembling. நியாயப்பிரமாணம் வாசிக்கப்படுகிறது. ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அப்படியே மணி கணக்கா நின்னுட்டு இருக்கான். மழை வேற பெய்து. நியாயப்பிரமாண புத்தகத்தை அதை கேட்கும் பொழுது நடுங்க ஆரம்பித்தார். When the book of law was going on reading, when there was a continuous heavy rain, when they were hearing, the people were trembling. சரியான ஒரு அடைமழை உன்னுடைய வாழ்க்கையிலே உண்டாகுமானால், சரியான ஒரு தொடர் மழை உனக்குள்ள இருக்குமானால், உனக்குள்ள ஒரு பாவ உணர்வு உண்டாகும். If you are having the continuous heavy rain in your life, you will be getting the realization of your sin. நாம் பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் இல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருக்கும்போது மட்டும் இப்படி சொல்லிட்டாரு, இது தப்பு போல் இருக்கு அப்படினு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டு போயிட கூடாது. When I giving the message, when you sit for some while, it just don't get the realization of your sin and go. உனக்கு அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஒரு நிமிஷம் பாவ உணர்வு போதாது. You should not you no need the thinking about your sin for 1 minute. அடைமழை பெய்யணும், அப்பதான் உனக்குள்ள ஒரு சரியான ஒரு மாறுதல் உண்டாக ஆரம்பிக்கும். There will be a continuous heavy rain should shower upon you, then only a correct change will be happening. திரும்ப அந்த காரியத்தை குறித்த ஒரு உணர்வும் ஒரு பயமும் ஒரு நடுக்கமும் உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் இனி செய்ய மாட்டேங்கிற லெவல்ல நீ வர வேண்டும். Repeatedly you have to go on, get the feeling of the sin and you have to tremble and you have to say to the Lord, Lord, I will not do sin more. அந்த ஒரு நிமிஷம் உணர்வோடு நீ போயிட கூடாது. Be there 1 minute of realization, you shouldn't go home. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுற கூடாது. Just hearing through 1 ear and don't leave அதை நீ செயல்படுத்தணும். அதுக்கு உனக்கு ஒரு அடைமழை தேவை. Apply further, you need a continuous heavy rain. இரண்டாவதாக நான் பார்க்கும் பொழுது, secondly when we read யோபு 37:6ல 3 மழை சொல்லப்பட்டிருக்கிறது. Job 37:6 there are 3 அங்க என்ன சொல்ல, 3 விதமான மழைகள். There are 3 kinds of rains. ஒன்று உறைந்த மழை, one is a snow, இரண்டாவது கல்மழை, secondly hail, மூன்றாவது வல்லமையின் பெருமழை, thirdly the powerful great rain. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு அந்த பாவ உணர்வு வந்த பின்பு
அவன் அதிலிருந்து சுத்தமாக வேண்டும். After a spiritual man, after he get the realization of the sin, he should attain the purity. ஆனபடியால் தான் அங்க உறைந்த மலை என்ற வார்த்தை So சொல்லப்பட்டது. that the word snow is set here. உறைந்த மலை எதை காண்பிக்கிறார்? What are the snow shows here? ஏசாயா 1:18 பார்க்கும் பொழுது When we read in Isaiah 1:18, உன் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் கர்த்தர் அதை உறைந்த மலையை போல though your sin will be like a scarlet, the Lord will make it as a snow. சங்கீதம் 51:7 பார்க்கும் பொழுது When we read in Psalms 51:7, நீர் என்னை கழுவி அருளும் அப்பொழுது நான் உறைந்த மலையை போல வெண்மையாயவை. Lord, you wash me, then I will become snow like. பாவ உணர்வு ஒரு குற்ற உணர்வுல நீ தாக்கப்பட்டு அப்படியே நீ நொந்து போய் போயிடக்கூடாது. After getting the realization of the sin and breaking in your sin, you should not go. பாவ உணர்வு வந்தோடனே ஐயோ நான் பாவி நான் பாவி நான் பாவி இதையே சொல்லிட்டு நீ அப்படியே உட்கார்ந்துட கூடாது. You should not go just sit after saying that I am a sinner, I am a sinner. அந்த பாவ உணர்வு வந்த பின்பு அந்த பாவத்திலிருந்து நீ பாவத உணர்விலிருந்து நீ கழுவப்பட வேண்டும். When you get the realization or the feeling of the sin, you have to be washed away from that sin. அடுத்து கழுவப்பட்டவன் மறுபடியும் பன்றியை போல மறுபடியும் சேத்துக்குள்ள போயிட கூடாது. One who gets washed again like the swine washed, you should not go under the sin or drainage. அதுக்கு தான் கல்மலையை கர்த்தர் அனுப்புகிறார். So that the Lord sends the hail. கல்மலை என்ன செய்யும்? What does the hail will do? யாத்திராகமம் 9:25-23 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா when we read in Exodus 9:25, அங்க கல்மலை வரும் பொழுது எகிப்தில் இருக்கிறதான எல்லா மனுஷர்களையும் மிருக ஜீவங்களையும் வெளியே எதெல்லாம் தென்படுதோ அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டார். when the hail comes, whatever see found out like the man or the beast, everything will be washed away and destroyed. அபிஷேகத்தினுடைய தேர்ட் பார்ட் ஆவியினால் சரீரத்தின் செய்கைகளை அழிப்பது. Third portion of the anointing, by the spirit we have to destroy or mortify the deeds of the flesh. ஒன்று உனக்கு பாவ உணர்வை தருகிறார். One thing, God is giving the feeling of the sin. இரண்டாவது உறைந்த மலையின் அபிஷேகத்தை அனுப்பி உனக்குள்ள பாவத்திலிருந்து ஒரு கழுவுதலை உண்டு பண்ணுகிறார். Secondly, God is also washing you by sending the nature of the rain of the hail. மூன்றாவது கல்மலையை அனுப்பி ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கிறார். Thirdly, God is sending the hail and destroying the deeds of the flesh. நான்காவது உனக்கு ஒரு வல்லமையின் பெருமழை அவசியம். Thirdly, you need a powerful great rain. நான் சிவகாசியில இன்னும் அதை பார்க்கல. I have not seen after come to Sivakasi yet. ஒரு சின்ன ஒரு 2-3 சுத்திரி கூட்டத்துல கொஞ்சம் பார்த்திருக்கிறேன். 2 or 3 sanctification meeting I have seen something. வல்லமையின் பெருமழை. That is the great rain of the power. சரியான ஒரு அபிஷேகம் வரணும். இந்த ஹால்ல இருக்கிற எல்லாரும் அந்த பெந்தெக்கோஸ்து நாள்ல 120 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டது போல இந்த ஹால்ல இருக்கிற 400-500 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. Those are seated in the hall, 400 or 500 people, you all got to be anointed as on the day of Pentecost all the 120 people were anointed. அந்த வல்லமை அந்த மலைக்கு பேர் வல்லமையின் பெருமழை. That is the rain is called the great rain of the power. சரியான ஒரு பவர் உனக்கு வரணும். You need a right power in you. சும்மா அபிஷேகம் பெற்றவனா இருக்க கூடாது. நல்ல வல்லமையும் அதிகாரம் உள்ளவனாய் நீ மாற வேண்டும். Not be a man just got the anointing, you should be a man of power and authority. அபிஷேகம் பெற்றிட்டு பிசாசுக்கு பயந்துட்டு இருக்க கூடாது. After getting the anointing, you should not go and get afraid of the devil. பிசாசை எதிர்த்து நிக்க பிசாசை துரத்த உனக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுக்கிறார். God is giving the power to cast away the devil. வியாதிகளை சுகமாக்க உனக்கு அதிகாரம் கொடுக்கிறார். God is giving the authority to heal the sickness. அப்படிதானே வசனம் சொல்லுது? The word of God says so, no? மத்தேயு 10:1 என்ன சொல்லுகிறது? God is Matthew 10:1 says, வல்லமையும் அதிகாரமும் தேவன் கொடுக்கிறார். God is giving the power and authority. அதனால தான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று எபேசியர்ல பவுல் பேசுகிறார். So when Paul speaks, you have to strengthen in the Lord and his might. நல்ல ஒரு வல்லமை வேணும். We need a correct mightiness. நம்ம தட்டி விட்ட பறக்கிற மாதிரி இருக்கணும். If we are just knocked down, we have to just fly and fly. இந்த கேஸ் காத்து ஊதுன பலூன் சும்மா அப்படியே காத்துல எப்படி போகும்? காத்து ஊதலன்னா காத்தடிக்கலன்னா எங்கிட்ட என்ன செய்யும்? உருண்டு கிடக்கும். The balloon which is blow the wind, it will be just flying. நீங்க வாயில ஊதி பலூன் கட்டி வச்சிட்டு கீழ போடுங்க. காத்து அடிச்சா அது உருண்டு எங்கிட்ட போகும். இல்லனா அந்த அப்படியே கிடக்கும். If you blow the balloon with your mouth and if you tie it, means just if there is wind, it just fly. ஆனா இந்த திருவிழாக்கள்லாம் ஒரு பலூன் வைப்பான். But there will be a balloon during the festival time they sell. அது ஒரு கேஸ் நிரப்பி வைப்பான். There helium gas will be filled. அத கயிறு போட்டு கட்டி கையில கொடுத்துருவான். And they will tie it in our hand and give it in our hand. அது என்ன செய்யும்? What it will do? அதுக்கு உள்ள காத்து இருக்கு இப்போ. There is air அதுக்கு inside. அந்த பலூனுக்கு உள்ள இருக்கிற காற்றே அது எங்க தூக்கிட்டு போகும்? அது மேல தூக்கும். The air which is inside the balloon will take it up. அதுக்கு வெளிய காத்து அடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. There is no need of the outside wind for that balloon. பாத்திருக்கீங்களா? Have you seen? லேண்ட் இருக்கீங்கன்னு சொல்றீங்களா? அத அந்த நூலை விட்டுட்டான்னா அது இவங்க கையில கிடைக்காது. If you just leave the thread, you will not get the balloon in your hand. விட்ட உடனே அது போயிட்டே இருக்கும். அந்த அது உள்ள இருக்கிறதான பவர் அது மேல கொண்டு போய்டும். And the power which is inside the balloon will take up and up the balloon. உனக்குள்ள ஒரு சரியான வல்லமையின் பெருமழை வேணும். உலகத்தை நீ விட்டுட்டியா அடுத்த செகண்ட் நீ எங்க பறந்துருவ?
பரலோகம் போய். You need a right power of the great rain in you. If you leave it, the next second you have to go to heaven. இங்கேயே உருண்டு கிடக்க கூடாது. You should not just roll down and lie உனக்கு ஒரு down there. வல்லமையின் பெருமழை. நீ சும்மா வந்துட்டு போறதுனால என்ன பயனும் கிடையாதுங்க. There's no use of just you come down and come here and go. எனக்கு சுகமாயிட்டாருன்னு சொல்றதுனால ஒண்ணும் பெரிய சாதனை It is கிடையாது. not a great achievement because God has healed you. கொண்டு வந்த காணிக்கை நீ கொடுத்துட்டு போறதுனால பெரிய பேரு கிடையாது. It is no great name for you if you just give the oblation and go. எக்காலம் தொனிக்கும். The trumpet will sound. நாம் எல்லாரும் மறுரூபம். We all shall be changed. அதுதான் ரொம்ப லைஃப்ல முக்கியமான ஒரு கட்டம். That is a very important portion in our life. அதுதான் நம்ம எதிர்பார்த்து போயிட்டு இருக்கோம். Only we are expecting that and moving. அதனால நல்ல அபிஷேகத்துல நிரப்பப்படணும். So we all have to be filled in the good anointing. அபிஷேகம் நிரப்பப்படும்போது அதுக்கு ரெண்டு விதமான சத்துரு இருக்கு. When we are filled in the anointing, there will be two kinds of enemies are there. ஒன்னு வெக்கம். One is shame. இரண்டாவது தன்னையே சிந்திச்சிட்டே இருக்கிறது. Secondly, going on thinking about themselves. சுய அறிவை நீ இழக்கும் பொழுது நல்ல ஒரு அபிஷேகம் வரும். When you lose your own consciousness, you will be getting the good anointing. அடுத்து வெக்கத்தை மறந்துட்டேனா நல்ல அபிஷேகத்துல நீ களி கூறலாம். If you forget about your shamelessness, you will be also rejoicing in your anointing. அபிஷேகம்னா சும்மா இப்படி உட்கார்ந்துட்டு போறதெல்லாம் பெண்டிகாஸ்ட் கிடையாது. It's just we sit and go. It is not the anointing of the Pentecost. நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் எப்படி இருக்கிறாய்? செத்தவனாய் உட்கார்ந்திருக்கிறாய். Though you are alive, but you are dead like. அபிஷேகம் வரும் பொழுது when you get the anointing, முடவன் மானை போல குதிப்பான். the lame will be jump like a தேவனுடைய பிள்ளைகள் சரியான விதத்துல மானை போல குதிக்கக்கூடியவர்களாக நல்ல அபிஷேகம் வல்லமையின் பெருமழை. The children of God, they have to jump like the deer and we need a great powerful rain. அடுத்ததாக next, நம்முடைய வாழ்க்கையில in our life, ஒரு சுத்தம் எப்பொழுதும் உண்டாகிட்டே இருக்கும். we need always a holiness in us. பரிசுத்தங்கிறது ஒரு நாள்ல கிடைக்கிறது அல்ல. One day we will not achieve the holiness. நாம் அந்த பரிசுத்தத்துல அப்படியே ஒரு பூர்ணத்தை நாம் சந்திக்க வேண்டும். We have to go and meet the perfection in the holiness. பரிசுத்தத்தில் பூரணம். And the perfection in the holiness. மகா பரிசுத்தத்துக்குள்ள நீ வர வேண்டும். You have to come in the most holiness. அதுக்கு தேவன் என்ன அனுப்புறார் தெரியுமா? What is God sent for that? Do you know? உபதேசத்தை மழை போல அனுப்புறார். The Lord is sending the doctrine as the rain. உபாகமம் 32:2ல நீங்க பாத்தீங்கன்னா when you read in Deuteronomy 32:2, வசனம் வந்து பனி போல இறங்குகிறது. the speech will come down like dew. உபதேசம் எப்படி இறங்குது? How does the doctrine come? உபதேசம் வசனமும் மழை போல பனியை போல அப்படியே இறங்கும். The doctrine and the speech will come down like a rain and the dew. உபதேச மழை சபையில பொழிஞ்சதுன்னா ஜனங்கள் தானா சுத்தமாயிடுவாங்க. If the doctrine rain comes in the church, automatically the people will be pure. யோவான் 15:3ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, if you read in John the Gospel 13:3, உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாகிறீர்கள். by the word you heard, you are just clean now. உபதேசம் ஒரு மனிதனை பரிசுத்தவனாய் உடனே மாற்றுகிறது. The doctrine makes a man immediately as a saint. ஒரு சாக்கடை ஓடிட்டு இருக்கு, சரியான மழை பெஞ்சதுன்னா அதுல உள்ள எல்லா அசுத்தமும் போய் கொஞ்ச நேரத்துல நல்ல தண்ணியாகும். There is a drainage or the sea wave, there is a great rain, all the water will become the good rain in that நல்ல ஒரு உபதேசத்தை நீங்க கேட்டு பழகணும். You need of hearing the good message in your life. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்முடைய கரத்துல உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். God has given the doctrine in this place. அப்போஸ்தல உபதேசம், the doctrine of apostle. அந்த உபதேசத்துக்கு நீங்க இடம் கொடுத்து பாருங்க, வாழ்க்கையில ரொம்ப மாற்றத்தை கர்த்தர். If you give room for in your life for this doctrine, you will be getting the எல்லா பாவத்திலிருந்து இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையும் ஒரு சுத்தமாகுதலும் உண்டாகிட்டே இருக்கும். You will be getting the deliverance from the all sin and you will get attain the purity. அடுத்ததாக next, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல Genesis 2:5, அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? what does the scripture say? வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, if you read in the scripture, அவர் நிலத்தின் பூண்டுகள் எல்லாவற்றையும் உருவாகும்படி சொன்னார். he made to create all the plants and the herbs of the land, ஆனால் அவைகள் உண்டாகவில்லை. but they did not yet come. ஏன்? Why? இன்னும் மழை பெய்யவில்லை. There was no rain caused. இது எதை காண்பிக்கிறது? What does it show? अनेक வாக்குத்தத்தங்கள் உனக்கு தேவன் கொடுத்திருப்பார். God has given you many promises. अनेक தரிசனம் உனக்கு கிடைத்திருக்கும். You might have heard so many visions in your life. अनेक பிரதிஷ்டை நீ பண்ணியிருப்பாய். You might have made so many decisions of consecration. நல்ல ஆவிக்குரிய முடிவுகள் நீ எடுத்திருப்பாய். You might have taken the very good spiritual conclusions. நல்ல உன்னுடைய பிரதிஷ்டையை நீ நிறைவேற்றவும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் நிறைவேற வேணும்னா உனக்குள்ள ஒரு சரியான மழை பொழிய வேண்டும். The consecration of yours to be fulfilled and the promises of the Lord has to fulfill when you need a great heavy rain. எனக்கு அந்த அப்பமே ஆண்டவர் பேசினார், இன்னும் அது நடக்கல அப்படினு சொல்லுவீங்க. You will be saying the Lord has spoken me earlier but it has not yet happened. ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டார், நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன்னு சொல்லி. To Abraham the Lord said, I will give you a son. நிறைவேறினது எப்போ? When it was fulfilled. நிறைவேறினது எப்போ? When it was fulfilled.
25 வருஷம் கழிச்சு. After 25 years back only it was fulfilled. நீங்க நினைக்கலாம் அப்ப 25 வருஷம் கழிச்சு தான் என்கிட்ட சொன்னதும் செய்வாரா, நான் அது வரைக்கும் உயிரோட இருப்பேன். You may be thinking after 25 years only the Lord will fulfill everything, will I be alive? ஆண்டவர் நிறைவேற்ற ரெடியா இருக்கிறாரு. நீ தான் இந்த ஆகாரு அது இது நீ சுத்த ஆரம்பிச்சிர. Only the Lord is ready to fulfill, but you are just walking around Hagar and this and that. நீ தான் வாக்குத்தத்தத்துக்கு மாறாக திசை மாறறதுனால இதெல்லாம் உன்னை விட்டு வெளியே போயிடு. You are diverting against promises. All things are happening not happening in your life. நேத்து நான் ஒரு மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணேன். Yesterday I attended a meeting. ஒரு சகோதரன் சாட்சி சொன்னார். A brother testified. நல்ல ஒரு சாட்சி. It was a very good testimony. அவங்க அம்மா வந்து ஒரு நர்ஸ். His mother was a nurse. ஆயிரக்கணக்கான டெலிவரி கேஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. And she has attended thousands of delivery cases. பட் இவங்களுக்கு குழந்தை கிடையாது. But she doesn't have any child. இவங்களுக்கு பிள்ளை கிடையாது. She doesn't have any child. சிபிஎம்ல நடந்த இந்தியாவுல சிபிஎம்ல நடந்த முதல் கல்யாணம். It was the first marriage held in India in the Pentecost. ரெண்டு பேரும் நல்ல சிபிஎம் பிலீவர்ஸ். They are very good CPM believers. அந்த அம்மா நர்ஸ். That the sister is a nurse. பட் என்ன குழந்தையே கிடையாது. But they don't have any child. 19 வருஷம் கழிச்சு இவர் பிறந்தாராம். After 19 years back he was born. யோசிச்சு பாருங்க. Just think about it. 19 வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன். அப்படினால யாருக்காவது குழந்தை இல்லைன்னா துக்கப்படாதீங்க, கர்த்தர் தருவார்னு சொன்னார். He said after 19 years back only I was born. If anybody don't have any children, don't worry, the Lord will give you. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அது உருவாகணும்னா உனக்குள்ள என்ன உண்டாகணும்? மழை பெய்யும். The Lord has given the promises, it has to be formed, mean there should be a great rain in you. உனக்கு ரொம்ப வாக்குத்தத்தங்கள் கொடுத்துட்டாரு. நீ எழுதிலாம் வச்சிருக்கிற, நோட் பண்ணி வச்சிருக்கிற, பெயிண்ட் கூட அடிச்சு வச்சிருப்ப, என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்கிற, நிறைவேறணுமா? இன்னைக்கு மழை பெய்யணும். The Lord has given you so many promises, you have noted it and written everything. It has to be fulfilled, there should be a great rain needed. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உனக்குள்ள நிறைவேற ஆண்டவர் சொல்றார், நிலத்தின் பூண்டுகள் உண்டாக கடவது. The Lord said, let there be the plants and herbs of the land. ஆனா மழை என்ன செய்யல இன்னும்? But there was no rain yet. வாக்குத்தத்தம் ரெடி. உனக்குள்ள இன்னைக்கு அபிஷேகத்துக்கு நீ இடம் கொடுத்தீங்கன்னா அது உருவாயிரும். The promises are ready, but if you give room for the anointing, it will be fulfilled in you. அடுத்து எத்தனை மழை பெஞ்சிருக்கு? How many rains? ஏழாவது சகரியா 10:1ல பின்மாரி காலத்து மழை. The seventhly in Zechariah 10:1 the rain of the latter rain. பெந்தேகோஸ்தே நாள்ல அனுப்பப்பட்ட மழையினுடைய பெயர் முன்மாரி. On the day of Pentecost the rain which was sent was the former rain. அதாவது ஒரு விதை முளைக்க அனுப்பப்படுகிற மழைக்கு பேர் என்னது? முன்மாரி. The rain which was sent to sprout out the seed, it was called the former rain. அந்த முளைத்ததான அந்த செடியோ அது எதுவோ அது பலன் கொடுக்கணும்னா அந்த பலன் முதிர்ச்சி அடைய பெய்யற மழைக்கு பேர் என்னது? பின்மாரி. To attain the growth of the plant or the herb, there is latter rain is needed. நீ இந்த சபையில வரும் பொழுது உனக்கு கிடைத்த அபிஷேகத்துக்கு பேர் முன்மாரி அபிஷேகம். When you came into the church, when you got the anointing, that was a former anointing. இப்போ நீ எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துல வந்திருக்கிற, நீ பரிசுத்தவானாய் மாற வேண்டிய கட்டம். இப்போ உனக்கு கிடைக்கிற அபிஷேகம் என்னது? பின்மாரி அபிஷேகம். Now you have come into the period you have to be taken up, you want to become a saint. Now you need the latter rain. பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். Ask ye the Lord the latter rain. இந்த அபிஷேகம் வரும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முதிர்ச்சி, நிறைவு, விளைச்சல் உண்டாய். When you get this rain, you will be getting the growth and growth in your life. மனுஷ கணக்கா அந்த பேழை அவன் கட்டிக்கிட்டே இருந்தான். For so many years he was going on building that ark. 450 அடி நீளம். It was 450 feet long. 45 அடி உயரம். It is 45 feet height. 75 அடி அகலம். 75 feet breadth. எப்படி இருக்கும் அந்த பேழை? How it would be that ark? அந்த பேழை எல்லாம் கட்டி முடிச்சிட்டான். The whole ark was built. மழை பெய்ய போகுது. There was going to be rain. அவன் கடைசி என்ன செஞ்சான் தெரியுமா? Finally what did he do you know? அவ்வளவு கேப்புக்கு எதை அடைச்சான்? கீல் பூசினான். In all the gap he pitched it. அதுதான் எதை காண்பிக்கிறது? What does it show? அன்பு திரளான பாவங்களை அப்படியே மூடிவிடும். The love cover all the multitudes of sin. உன்னுடைய ஜீவியத்துல நீ அன்பு உள்ளவனாய் மாறிட்டேனா உன்னுடைய வாழ்க்கையில நீ மிதக்கக்கூடியவனாய் மாறிவிடு. In your life if you become the man of love, you can float on the water. நீங்க இந்த ஆழ்நிலை தியானம், இந்த யோகா இதெல்லாம் நீங்க போறீங்களே, நம்ம ஆளுங்களும் போறான். ஏன்னா இங்கே அவனுக்கு தெளிவில்லை, அங்க போறான். Because he doesn't have any clarity here, he is going to the yoga and meditation something. ஆனா அதனுடைய பூரணத்தை உன்னால தொட முடியுதா? Can you attain the perfection? அவன் மிதக்கறான்னு சொல்றான். They say they are floating. நாம் பறக்குறோம் சொல்றோம். We say we are flying. மிதக்கிறது கொஞ்ச தூரம் மிதக்கலாம். நம்ம பறக்கிறது பரலோகம் வரைக்கும் போகலாம். The floating can be done for a little while, but we can fly up to heaven. பேழை உயர எழும்ப வேண்டுமானால் உனக்குள்ள இந்த தன்மைகள் எல்லாம் வந்திருக்கணும். If the ark has to be raised up, you need all these aspects in you. ஒரு பாவ உணர்வு எப்பொழுதும் உனக்குள்ள இருந்து ஒரு செகண்டுக்குள்ள உனக்குள்ள அந்த உணர்வு வந்துரும். Within a second you have to get the realization of your sin. டென்ஷன்ல பேசிட்டேன்னு வெச்சுக்கோங்க. If you talk among your friends circle, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கல, டென்ஷன்ல பேசிட்டீனா, suppose we talk in the tension, அந்த 2 நிமிஷத்துக்குள்ள உனக்குள்ள என்ன வரணும்?
நம்ம இப்படி கொஞ்சம் அதிகமா பேசிட்டோமே. Within 2 minutes you have to realize I have talked more. உடனே உனக்கு அந்த உணர்வு வரணும். உடனே உனக்கு அடமழை பெய்யணும். Immediately there should be a continuous heavy rain come for you. ஐயோ தப்பு செஞ்சிட்டேனே, அவசரப்பட்டனோ, அப்படி ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா தான் அப்பதான் நீ உண்மையான மனுஷன். If you get a feeling like that you have done some mistake, you are a true man. உடனே நீ அடுத்த மலைக்குள்ள வரணும். உறைந்த மலையில ஆண்டவரே நீர் என்ன செய்யும்? கழுவுமா. Next you have to come into the snow. Lord, please cleanse me. யோனா பயங்கர டென்ஷன்ல உட்கார்ந்திருந்தான். And Jonah was seated in the great tension of him. திடீர்னு வந்து பார்த்தா ஒரு அழகான செடி. All of a sudden when he saw there was a beautiful coat. அவன் அங்க தான் இருந்துட்டு இருக்கான். ஏற்கனவே 3-4 நாளா உட்கார்ந்திருக்கான். Already he was seated there for 3 or 4 days. திடீர்னு ஒரு செடி மேஜிக் மாதிரி வந்து நிக்குது. Like a magic there was appeared a அத பத்தி அவன் யோசிக்கவே இல்ல. He did not even think about the plant at all. ஓடி போய் அந்த செடிக்குள்ள கீழ உட்கார்ந்துட்டான். He went and sat under the shadow of the tree. அது எப்படி வந்துச்சு? ஆண்டவரே அதுக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஒண்ணும் கிடையாது. He did not even praise the Lord because the plant's sake. கொஞ்ச நேரத்துல பார்த்தா பூச்சி வந்துருச்சு. After some time there was a worm. அந்த பூச்சி அடிக்கிறது தெரியும் அழிவு இல்ல. He did not have the clarity. The worm was eating that plant. இன்னும் சூடாயிட்டான். He was so tensed. சுத்தமா அந்த செடியை காணோம். அப்படியே அடிச்சு. There was totally that a plant was missing. ஆண்டவர் அப்ப வந்து மெல்ல பேசினார். The Lord slowly talked to him. யோனாவே. Jonah. அவன் விட்டு அடிச்சிருவான். ஆள் மாதிரி வந்திருந்தானா அடிச்சிருப்பான். He was in very great tension. Some other person he would have beaten. அவர் ஆவியில இருந்து பேசினார். யோனாவே நீ எரிச்சலா இருப்பது நல்லதோ? The Lord asked Jonah, is it right or are you jealous? அந்த மெல்லிய சத்தத்துக்கு அவன் பதில் சொன்னான், சாகுற வரைக்கும் இருக்கிறது நல்லதான் அப்பான்னு சொல்லி. He said, it's a good Lord, till my death I should be jealous. மரண பரியந்தம் நான் எரிச்சலா இருப்பது நல்லது. இப்போ என்ன? Till my death I should be jealous. நான் முதல்லயே சொன்னேன் இந்த ஊழியம் வேண்டான்னு சொன்னேன், இந்த இடம் வேண்டான்னு, நினிவே வேண்டவே வேண்டான்னு சொன்னேன். First of all I said I don't need this ministry or this place or this Nineveh. கடைசில இப்ப எரிச்சல் உச்சகட்டத்துக்கு வந்துருச்சு. Now finally the jealous is at the peak of him. நம்முடைய வாழ்க்கையில உடனே அந்த எரிச்சல் என்ன செய்யணும்? தனியணும். In our life the irritation or the jealous should immediately quench down. மாம்சத்தின் கிரியைகள் அப்பப்போ தலையை தூக்கும். The deeds of the flesh will now and then comes up. ஆவிக்கு விரோதமாய் மாம்சமும் மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. The flesh and spirit are appointed to resist each other. அந்த மாம்சத்தின் கிரியை தலை தூக்கும்போது ஆவியினால அந்த சரீரத்தின் செய்கைகளை என்ன செய்யணும்? அழிக்கணும். When the deeds of the flesh arise his head, we have to destroy by the spirit. அடுத்து நல்ல அபிஷேகத்தில் நிரம்பணும். Next we have to fill in the good anointing. மனம் விட்டு பேசணும். We have to speak with a good free mind. கடமைக்கு அந்நிய பாஷை பேசுற மாதிரி உட்கார்ந்திருக்க கூடாது. Like for the duty sake we should not speak. இருதயத்துல மனப்பூர்வமா நீ தேவன்ட்ட அழகா பேசணும். Willingly you have to speak to the Lord in your heart. நல்லா நீ மனம் விட்டு இருதயபூர்வமா நீ பேசிட்டீனா நல்ல ஒரு வல்லமை கிடைக்கும். Wholeheartedly and willingly if you talk to the Lord you will get the deliverance. உபதேசங்களை கேளுங்க. You hear the doctrines. அது உன்னை சுத்தமாக மாற்றும். It will make you as a pure man. நல்ல ஒரு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கார். God has given you good promises to you. நல்ல தெய்வீக சுபாவங்கள் உங்களுக்குள்ள திவ்ய சுபாவங்களுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறலாம். You should be the partakers of the divine characters in your life. கடைசி காலத்துல வந்து விட்டோம். We have come to the final days of the last day. நமக்குள்ள ஒரு பின்மாரி காலத்து மழை இல்லன்னா நம்ம மறுரூபம் அடைய முடியாது. If we don't have the rain of the latter rain we cannot attain the transformation. பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி அவரவருக்கு பயிர் உண்டாக அவர் மழையை வர்ஷிக்க பண்ணுவார். Ask ye the Lord the latter rain, God will also bring the crops for each and everybody. ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். Each and everybody we have to get the reward from the Lord. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொன்னார். Well Jesus said my reward is with me to give every man according to his deed. எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமான மழை தேவை? How many of you needed the showers of blessing in your life? எத்தனை பேருடைய வாழ்க்கையில சம்பூர்ண மழை தேவை? How many of your life you needed the plentiful rain? எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஏற்ற வேளையில இன்னைக்கு பார்க்கலாம், கொஞ்ச நேரத்துல இந்த மழை பெய்தான் பார்க்கலாம். Let us see whether the rain will come in a little while. ஏறக்குறைய 3.5 வருடங்கள் மழை இல்லாமல் எலியாவின் காலத்துல இருந்தது. In the period of Elijah there were no rain for 3.5 years. எலியா தான் பிரேக் பண்ணி வச்சிருந்தான். Only Elijah broke that. மொத்த வானத்துக்கும் சுவிட்ச் இவன் ஜெபத்துல கையில வச்சிருந்தான். In the whole sky he got the switch in his hand. அப்படிதானே? Isn't it? வானத்துல இருந்து மழை பெய்யாம இருக்கிறதுக்கு இவன் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தான். Only he got control, there should be no rain from the heaven. இப்ப மழை பெய்ய போகுது. Now the rain is going to come. ஆகாப் ராஜாவை பார்த்து சொன்னா, நீர் சீக்கிரமாய் ரதத்தை பூட்டி விட்டு போய்விடு. He told to the king of Agag, just you take your chariot and go soon. வேலைக்காரனை பார்த்து சொன்னா, seeing the servant he said, நீ போய் சமுத்திர முகமாய் பார். you go and see near the ocean. ராஜாவை பார்த்து சொன்னா, and seeing the king he said, ஒரு பெருமழையின் சத்தத்தை நான் கேட்கிறேன். I hear the voice of the great rain. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். Let us all close our eyes. பெருமழையின் சத்தத்தை அல்ல, பெருமழையே நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் முழங்கால் படியிடுங்க. Not the voice of the great rain. If you want to see the great rain, you close your eyes.
ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஒரு 2-3 நிமிஷத்துல மழை சடுதியில பெய்யும். Not for many time, only within 2 or 3 minutes the rain will come suddenly. 10 நாள் காத்திருந்தார்கள், திடீரென்று பார்த்தால் மேல் வீட்டில் அபிஷேகம் இறங்கி விட்டது. 10 days they were waiting, suddenly in the upper room there was an anointing came down. மழை பெய்தது, அடைமழையாக பெய்ய ஆரம்பித்தது. The rain came, it was like the continuous heavy rain. மழை குளங்களை நிரப்பும். The rain will fill the pool. கர்த்தர் உன்னை நிரப்பட்டுமே. Let the Lord fill you. உனக்குள்ள இருக்கிற எல்லா துக்கங்கள் குப்பைகள் எல்லாம் வெளியே போகட்டும். Let all the showers and the dust of you go out. அழுகையின் பள்ளத்தாக்கை கர்த்தர் இன்றைக்கு நீரூற்றாய் மாற்ற போகிறார். The Lord want to make the valley of Baca in a pool. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. I like that very much. அழுகையின் பள்ளத்தாக்க அவங்க நடந்து போய் கொஞ்ச நேரத்துல அது நீரூற்றா மாத்திட்டாங்க. Within a while they walk through and pass through the valley of Baca and made it a well. அப்படினா என்ன அர்த்தம்? What's the meaning of that? அங்க ஒரு பெரிய மழை பெஞ்சிருச்சு. There was a great heavy rain came there. அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் நீராய் மாறிவிட்டது. The whole valley became the well and the water. உன் துக்கத்தை கர்த்தர் மாற்ற முடியும். God can change your sorrow. உன் வேதனையை தெய்வம் மாற்ற முடியும். God can change all your agony. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தை உனக்கு தெரியுமே? சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்ற வார்த்தை தெரியுமே? You know all the sighing and sorrow shall flee away. ஒரு பெரிய மழை நம்முடைய மத்தியிலே அபிஷேகத்தின் மழை பொழியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சாபங்களை மாற்ற ஒரு ஆசீர்வாதமான அபிஷேகம் இறங்கட்டும். ஹல்லேலூயா. உன் பலவீனத்தை மாற்ற ஒரு வல்லமையின் பெருமழை அனுப்பப்படட்டும். உன் பாவங்கள் அடித்து செல்லப்பட ஒரு மழை பொழியட்டும். ஆம். எத்தனை பேருக்கு அபிஷேகத்தின் ஒரு பின்மாறி மழை தேவை? நான் ரொம்ப நேரம் எடுக்க போறதில்ல, சீக்கிரம் முடிச்சிருவேன். ஆனா அபிஷேகம் இல்லாம நீங்க போயிடக்கூடாது. மழையானது குளங்களை நிரப்பும். இன்னைக்கு வர்ற இந்த மழை உன்னை நிரப்பணும், நம்ம முடிச்சிடலாம். என் ஜனத்தோடு நான் சமாதான உடன்படிக்கை பண்ணுகிறேன். அவர்கள் தேசத்தில் இருக்கிற துஷ்ட மிருகங்களை நான் ஒழித்து விடுவேன். அவர்களை நான் சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன். அவர்கள் மேட்டுப்புறங்களை நான் ஆசீர்வாதமாக்குவேன். அவர்கள் சுற்றுப்புறங்களை நான் ஆசீர்வாதமாக்குவேன். ஆசீர்வாதமான மழை பொழியும். சம்பூர்ணமான மழையை தேவன் வருஷிக்க பண்ணுவார். எல்லா கடன், சாபம், தரித்திரம் எல்லாம் மாறத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தின் மழைக்காக காத்திருங்கள். உனக்கு என்ன மழை தேவை? இப்பொழுது ஒரு அடைமழை தேவையா? ஆண்டவரே, எனக்கு ஒரு நொறுங்குண்ட இருதயம் இல்லாமல் நான் நிர்விசாரமாய் போய் கொண்டிருக்கிறேன், ஒரு உணர்வே இல்லை அப்பா அப்படின்னா நீ அடைமழைக்காக ஜெபித்து கொண்டிரு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்த பிறகு ராபோஜனம் எடுத்த எத்தனையோ வாலிபர்கள் இப்ப ராபோஜனம் எடுக்கிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்ததிலிருந்து நான் பார்க்கிற சில ராபோஜனம் எடுக்கிறதே கிடையாது. அப்ப இவங்களுடைய வாழ்க்கை எங்க போய் கொண்டிருக்கிறதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் ஒரு உறைந்த மழையை அனுப்பட்டும். பாவத்திலிருந்து விடுதலை இல்லைன்னு சொன்னா உண்மையில கல்மலை பொழியட்டும். அந்த அபிஷேகம் வரும்போது தூக்கி அடிச்சு உன்னை நொறுக்கி எடுத்துரும். ஹல்லேலூயா. ஒரு வல்லமையின் பெருமழை உன்னை பரிசுத்தவனாய் மாற்றட்டும்.
நீ பெற்ற வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேற வேண்டும். திவ்ய சுபாவங்கள் உனக்குள்ளே உருவாக வேண்டும். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம், கர்த்தாவே எனக்கு தேவையான மழையை நீர் அனுப்பித்தாரும் ஆண்டவரே. இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள். ஆவியானவர் இறங்கட்டும். உன் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் மட்டும், எலும்பிலும் நரம்பிலும் ஊனிலும் சதையிலும் இரத்தத்திலும் தோலிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். ஆமென். முழுவதும் ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவாயாக. ஏபிதா பக்கா திரக்கர பக்கா திரா நியக்கர வலோ. இந்த வேத வசனத்தின்படி உன்மேல் அபிஷேகம் இறங்குமானால் உன்னுடைய உண்மையான நிலவரத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆம், 2 விதமான மழை. ஒன்னு எழுத்தின் பிரகாரமாக உன் வாழ்க்கையில் அது நிறைவேறும், ஆன்மீகத்தில் உன் வாழ்வில் அதை நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உன் பாவத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலை, உன் பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை, துன்மார்க்கத்திலிருந்து ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. ஆமென். நான் உன்னை சுத்தமாக்குவேன் கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை கழுவுவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை குணமாக்குவேன் சொல்லுகிறார். ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, இப்போ ஆவியை மழை போல், இப்போ ஆவியை மழை போல், ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, இப்போ ஆவியை மழை போல ஊற்றும், இப்போ ஆவியை மழை ஊற்றும், ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும், இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும், இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும், இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். பிரியமானவர்களே, என்னதான் நீ காணிக்க கொடுத்தாலும், நாங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும், நீ எத்தனை வருஷம் விசுவாசியா இருந்தாலும், ஆவியானவர் தான் உன்னை பூர்ணப்படுத்த வேண்டும். உன்னை மனவாட்டியாய் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய ஊழியம் அவர் கரத்தில் தான் இருக்கிறது. அபிஷேகம் இல்லாமல் நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆவியினால் தான் மறுரூபத்தின் வேலையே இருக்கிறது. நான் முழங்கால் போடுங்க. சிஸ்டர்ஸ்லாம் ஒரு சிலர்லாம் பின்னால பாருங்க, ஒன்னும் இல்ல. உங்க குடும்பம் செழிப்படையணும்னா அபிஷேகம் தேவை. உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் ஆகும். எந்த பிரச்சனைனாலும் அபிஷேகம் தான் பரிகாரம். வாலிபர்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, அது அவர்களை பாதுகாக்கும். ஹல்லேலூயா. அது அக்கினி மதிலாய் அவர்களோடு கூட இருக்கும். ஆமென். அந்த அபிஷேகம் இருக்கவரை அவனை ஒரு வல்லமே அசைக்க முடியாது. ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும், இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க, ஊற்ற வேணும், இப்போ
நான் ஒரு சகோதரனுடைய பாக்கெட்டை காண்கிறேன். தேவனுக்கு சித்தம் இல்லாத, தேவனுக்கு பிரியம் இல்லாத, பரிசுத்தத்துக்கு அந்நியமான பொருள் அந்த பாக்கெட்ல இருக்கிறது. நீ இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாய். தேவ சமூகத்தை நீ அசட்டை பண்ணி கொண்டு நீ உட்கார்ந்து இருக்கிறாய். உன்னை நான் எச்சரிக்கிறேன். நீ தேவ சமூகத்துக்கு வர வேண்டிய விதத்தில் வரவில்லை. கர்த்தருக்கு பிரியமில்லாததை நீ உள்ளே எடுத்து வந்திருக்கிறாய். நீ உன்னை கெடுத்தால், நீ தேவனுடைய ஆலயம், நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார். இன்றைக்கு உனக்கு நீ ஒரு மனம் திரும்புதலை நீ பெற்றுக்கொள். உறைந்த மலையை நீ பெற்று அடைமலைக்குள்ளே வந்து நீ தேவ சமூகத்தில் விழுவாயாக. ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க. ஒரு அபிஷேகத்துக்காக நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்காகவே கர்த்தர் இந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க. ஆவியானவர் உன்னை தொடரட்டும். சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க. இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க. ஹல்லேலூயா. ஆவியை மழை போல் ஊற்று. இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். நமக்கர மக்கர ஹரிநாய் நமக்கர வாலிமாலா கத்துரா மாலா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க. ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க. இப்போ ஆவியை மழை போல், ஆவியை மழை போல் ஊற்று. ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க. ஆவியின் சந்தோஷம் கொண்டு ஆனந்திக்க. இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். இப்போ ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். ஆவியை மழை போல் ஊற்ற வேணும். இப்போ ஆவியின் மழை போல் ஊற்ற வேணும். அமேரி மலம சந்துரம் கனமல மன்சுரமலக துரம் கனமல மன்சுரமலக சாரி மன குதுர கனமல மன்சுரமலக தரம் சிரமன மன்சுரமலக மன்சுரமலக சாரி மன குதுர கனமல மன்சுரமலக மன்சுரமலக எழுப்புதல் நீர் ஈந்திடுவீர். எழுப்புதல் நீர் ஈந்திடுவீர். என்னிலும் பரிசுத்தம் விளங்கிடவே, என்னிலும் பரிசுத்தம் விளங்கிடவே. அவேன் பெருமழை அருள்வீரோ, அவேன் பெருமழை அருள்வீரோ. ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியினால் ஜொலித்திடவே. ஆவியின் பெருமழை அருள்வீரோ, ஆவியின் பெருமழை அருள்வீரே. ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியினால் ஜொலித்திடவே. ஆவியின் பெருமழை அருள்வீரே, ஆவியின் பெருமழை அருள்வீரே. ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியினால் ஜொலித்திடவே. ஆவியின் பெருமழை அருள்வீரே, ஆவியின் பெருமழை அருள்வீரே. ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியினால் ஜொலித்திடவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உனக்கு வீடு இருக்கலாம்,
ஆனா அபிஷேகம் இருக்கிறதா? உனக்கு சொத்து சுகம் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கிறதா? நல்ல மனைவி, நல்ல புருஷன், நல்ல பிள்ளைகள் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கிறதா? ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள உன்னை அபிஷேகத்தில் நிரப்பணும். நீ வெறுமையா போயிடாத. சத்துரு சந்தோஷப்படுவான், பிசாசு சந்தோஷப்படுவான். நீ அபிஷேகத்துக்குள்ள வா, அவன் நடுங்குவான். ஆமென். ஆவியின் பெருமழை அருள்வீரோ, ஆவியின் பெருமழை அருள்வீரோ, ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியின் பெருமழை அருள்வீரோ, ஆவியின் பெருமழை அருள்வீரோ, ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியின் பெருமழை அருள்வீரோ, ஆவியின் பெருமழை அருள்வீரோ, ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியினால் ஜொலித்திடவே. ஆமென், 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 ஆமென். இந்த கூட்டத்தில் இன்னும் ஒரு சிலர் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஆமென். கர்த்தர் அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சில பாத்திரங்களை நிரப்பி அனுப்ப போகிறார். நீ திரும்பி போகும்போது சொல்லுவாய், கர்த்தர் என்னை நிரம்பி வழிய பண்ணினார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்லுவாய். ஆமென். ஆவியின் பெருமழை அருள்வீரோ, ஆவியின் பெருமழை அருள்வீரோ, ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியின் பெருமழை அருள்வீரோ, ஆவியின் பெருமழை அருள்வீரோ, ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியின் பெருமழை அருள்வீரோ, ஆவியின் பெருமழை அருள்வீரோ, ஆவியினால் ஜொலித்திடவே, ஆவியினால் ஜொலித்திடவே. ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. ஒரு அபிஷேகத்தின் நிறைவை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். மழையானது குளங்களை நிரப்பும். அழுகையின் பள்ளத்தாக்கை அவர்கள் உருவ கடந்து அதை நீரூற்றாய் மாற்றுவார்கள். ஒரு மழை அதை மாற்றும். இன்றைக்கு அந்த அபிஷேகத்தின் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சபை உயர ஒரு நிறைவான அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகத்தினுடைய அந்த மலையினுடைய 7 தன்மைகளை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு அனுபவங்களை பெற்று அதில் நிலைத்திருந்து அதில் வளர்ந்து ஒவ்வொரு அனுபவத்தையும் கடந்து நிறைவை சந்திக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிறிஸ்துவின் நிறைவை அடைந்துள்ள சேர்க்க இயேசு வரப்போற அப்படினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோ கர்த்தாவே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால ஆராதனையில் தெய்வமே நீர் ஜனத்தை அவரை ஏகமாய் கூட்டி சேர்த்து கர்த்தரை துதிக்க பாட மகிமைப்படுத்த கர்த்தர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கொண்டு வந்ததான எல்லா மக்களையும் நீர்தாமே ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக உடைய கரங்கள் ஒப்பிக்கிறோம். ஆண்டவரே, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் இருதயங்களை செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று எழுதி இருக்கிறதே. கர்த்தாவே இயேசுவே, ஸ்தோத்திரம். அழுகையின் பள்ளத்தாக்க உருவம் நடந்து ஆண்டவரே நீரூட்டாக்கி கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களும் நிரப்பும் என்று எழுதி இருக்கிறதே. கர்த்தாவே, ஆகினால பரிசுத்த ஆவியானவரின் பிரதான வல்லமை பெருமழை அனுப்பி உடைய ஜனத்தின் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமா மாற்றும்படியாக வேண்டிக் கொள்றோம். ஏற்ற காலத்தில் மழையை தருகிற தேவன், சம்பூர்ணமான மழையை தருகிற தேவன், ஆசீர்வாதமான மழையை தருகிற தேவன். எங்களுடைய சபையில உண்மையாகவே ஒரு பெருமழை பெய்யும்படியாக உடைய கரங்கள் ஒப்பிக்கிறோம். அடை மழை பெய்ய வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, பெருமழையின் 7 தன்மைகளையும் கர்த்தாவே எங்களுடைய சபையில் காண வேண்டும். எங்கள்
எங்கள் ஒவ்வொருவரையும் காணப்படும்படியாக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவரே. உறைந்த மழை, கல்மழை, பாவங்கள் எல்லாம் அடித்து கொண்டு போகும் என்று எழுதி இருக்கிறதே கர்த்தாவே. இயேசுவே, வல்லமையின் மழை அனுப்பி பரிசுத்தமாகுதல் எங்கள் சபையில் உண்டு பண்ணும்படியாக உம்முடைய கரங்கள் ஒப்பிக்கிறோம். உபதேசத்தின் மழை அனுப்பி ஜனத்தை சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய கரங்கள் ஒப்பிக்கிறோம் ஆண்டவரே. எப்படி ஆயினும் நாங்களும் உங்களுடைய ஜனங்களும் கர்த்தர் வருகையில் காணப்பட வேண்டுமே ஆண்டவரே. ஆகினால் ஒரு பின்மாறி மழை அனுப்பி எங்களை கர்த்தர் வருகைக்கு நீர் ஆயத்தப்படுத்தும்படியாக உம்முடைய கரங்கள் ஒப்பிக்கிறோம். பேசப்பட்டதான் நம்முடைய மகனை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனப்படுத்தும். தொடர்ந்து தேவ சமூகம் ஜனத்தை நடத்தி உம்முடைய மகிமையின் நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை நீரே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்ம அனைவரும் சகல பரிசுத்தவான்களுடன் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.